ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட்டிலே குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருள்: 1/2 கிலோ மிளகா, 1/2 கிலோ தனியா, 50 கிராம் மஞ்சள், 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம், 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் கடுகு, 50 கிராம் சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி. இப்போ நான் இது வந்து 1 கிலோ மிளகா தனியா அரை கிலோ 1 கிலோ அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நம்ம இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, நம்ம ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம் எல்லாத்தையும். நான் வந்து மிளகா தனியா வந்து காய வச்சுக்குவேன், அதை வறுக்க மாட்டேன். இந்த மற்ற பருப்பு இந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நான் வறுத்துக்குவேன். இப்போ இந்த அளவுக்கு துவரம் பருப்பு வந்தால் போதும். அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வச்சா தீஞ்சிடும். மிளகு போடு, இப்போ எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டோம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இது நல்லா ஆறுனதும் நம்ம மிளகா தனியாவோட சேர்த்து போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில். பாருங்கள், மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்துட்டேன்னா இந்த மசாலா வந்து நம்ம சாம்பார், காரக்குழம்பு, கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் 1 கிலோவுக்கு 50 கிராம் எல்லாம் சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு அவ்வளோதான் நான் சேர்ப்பேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 கிலோவுக்கு 50 கிராம் போட்டால் சரியாக இருக்கும் காரம் எல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.